தீபாவளி வரப்போகுது. இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸோ அதை வாங்கிடணும். நியூ கலெக்ஷனில் செப்பல் வாங்கணும், ஹேண்ட்பேக் வாங்கணும், ஃபேன்சி ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்போம். அது கூடவே ட்ரெஸ்ஸும் ஜுவல்லரிஸ் மட்டும் ஜொலிச்சா போதுமா, நம்மளும் ஜொலிக்கணும் இல்லையா? நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக அழகாக ஜொலிக்கணும்னு நினைப்போம். அதுக்காகவே நல்லா காஸ்ட்லியாக சூப்பராக நச்சுன்னு பார்லரில் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னு நினைப்போம். ஏன் நிறைய பேர் அதே மாதிரி பண்ணிகிட்டே கூட வந்திருப்போம். ஆனால் என்ன ஆகும், எவ்வளோ காஸ்ட்லியாக ஃபேஷியல் பண்ணாலும் தீபாவளி அன்னைக்கு நல்லா தானே இருக்குது, அட பிரைட்டாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் தீபாவளி முடிஞ்ச ஒரு 2 நாளில் சாயம் வெளுத்து போயிடும். உள்ள திணிச்ச கெமிக்கல் எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். இதுக்கு முன்னாடி நார்மலாக நம்மளோட ஸ்கின் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சோ அதை விட மோசமாக ஸ்கின்னோட ஹெல்த்து போயிடும். முன்னாடி இருந்த கலரோட ரொம்ப டல்லாக அந்த கெமிக்கல் சூப்பராக வேலை செஞ்சுருக்கும். இதுலேயும் சில பேர் திரும்பி போய் ஒரு ஃபேஷியல் பண்ணால் சரியாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. ஒரே ஒரு தடவை ஒரு நாளுக்காக நம்ம பண்ணுற ஃபேஷியல் நம்மளோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணும் எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த தடவை பண்ண விட்டுருவோமா? அதுக்காக தான் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் சூப்பரான நியூ லான்ச் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு தடவை பண்ணுற ஃபேஷியலுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி நம்மளோட ஸ்கின்னே டேமேஜ் பண்ணி நம்மளே சொந்த காசில் சூனியம் வச்சுக்காம நம்மளோட ஸ்கின்னை செம்ம ஹெல்த்தியாக க்ளோவாக பிரைட்டனிங் ஆக்கிறதுக்காக ஃபெஸ்டிவல் க்ளோ கிட்டு தான் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட 15 டைம்ஸ்க்கு மேலேயே சூப்பராக ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனையே நல்ல பிரைட்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். எப்போதுமே நியூ லான்ச்சுக்கு சூப்பரான ஆஃபர் இருக்கும். இன்னைக்கான ஆஃபர் என்னன்னா, இந்த ஃபெஸ்டிவல் கிட்டு வாங்கும்போது உங்களுக்கு டொமேட்டோ சோப்பு, கமல் நேச்சுரல்ஸோட பிரைட்னிங் டொமேட்டோ சோப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். டொமேட்டோ சோப்பு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு KN தீபாவளி. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட ஷேர் பண்ணுற நியூ லான்ச் இது ஃபெஸ்டிவல் பிளிஷ் ஃபேஷியல் கிட். இந்த கிட்டில் 3 ப்ராடக்ட் இருக்குங்க. இந்த தீபாவளிக்கு உங்களோட தீபாவளியை செம்ம க்ளோவாக பிரைட் ஆக்கிறதுக்காகவே வந்திருக்கு இந்த ஒரு ஃபெஸ்டிவல் கிட்டு. ஸ்டெப் 1 and 3 கிளென்சர் அண்ட் பேக்கு, ஸ்டெப் 2 ஸ்க்ரப்பிங், ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்ம ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்டெப் இல்லாமல் நம்ம கிளென்சிங் ஸ்டெப்பும் பண்ண போகிறோம். அதுக்காக தான் சூப்பரான பியூட்டி ஆயில்ஸ் இந்த கிட்டு கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிளென்சிங்கோட சேர்த்து 4 ஸ்டெப்ஸ். இந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்சிங்க்கு குக்கும்பர் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கும்பர் ஜூஸ். எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். இது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணா, குக்கும்பர் ஜூஸ் மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. குக்கும்பர் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கூட. இப்போ ஃபெஸ்டிவல் க்ளோ ஸ்டெப் 1 and 3 ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்துட்டு ஸ்க்ரப்பிங் வந்துட்டு எனக்கு தேவையான அளவு, அதுவுமே நான் 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இது கூட குக்கும்பர் ஜூஸ் ஆட் பண்ணி ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேஷியல் ஸ்டெப்ஸை உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் கிட் பற்றி சொல்லணும்னா எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்லரில் பண்ணுற 5,000 10,000க்கு காஸ்ட்லியாக பண்ணுற ஃபேஷியலை விட இன்ஸ்டன்ட்டாகவே செம்ம க்ளோ அண்ட் பிரைட் கொடுக்கும். செம்ம ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக ஃபீல் ஆகும். போட்ட உடனே ஒரு 5 வயசு கம்மியான மாதிரி ஒரு யூத்ஃபுல் லுக்கும் இது கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி. அந்த அளவுக்கு பார்த்து இதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 2 ஸ்க்ரப்பிங், இல்லை டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி, அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி, டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் இதோட இன்கிரீடியன்ஸ். பிஃபோர் ஃபேஷியல் எப்படி இருக்குன்னு என்னோட ஸ்கின் பாருங்க, நல்லா தான் இருக்கும். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலுமே அப்பப்போ டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், அழுக்க ரிமூவ் பண்ணி ஒரு பிரைட்னஸ் கொடுத்துட்டே தான் நம்ம இருக்கணும். நல்லா தான் இருக்கு அப்படின்னு விட்டுட்டா 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். எப்போதுமே ஆயில் எல்லா ஸ்கின் டைப்புமே ரொம்ப நல்லது. நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிம்பிள் ஸ்கின் அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவில் ரொம்ப அழுத்தி மசாஜ்லாம் பண்ணாமல் லைட்டாக அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள்.
மற்றவங்க எல்லாருமே எல்லா ஸ்கின் டைப்புமே 10 மினிட்ஸ் வரைக்கும் தாராளமாக வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல டைட்டனிங் கொடுக்கும், ஒரு யங் லுக் வந்து கொடுக்கும். நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்ல ஒரு நுர வச்ச ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளென்சிங் வந்து கொடுத்துடணும். ஸ்டெப் 1லேருந்தே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியும். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே செம்மையாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து கிளென்சிங்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிளென்சர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குக்கும்பர் ஜூஸில், அதை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். இது டபுள் கிளென்சர். நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது சரி, எப்போதுமே ஒவ்வொரு தடவையும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். எப்போதுமே உங்களுக்கு சொல்கிறது தான், நம்ம பவுடர் ஃபேஸ் வாஷ் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நுர வச்ச ஃபேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். நல்லா அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின்னு. ஸ்டெப் 1லேயே எவ்வளோ ரிசல்ட் தெரியுது பாருங்கள். கிளென்சிங் ஸ்டெப்லேயே நம்மளோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு தேஜஸ் பண்ண முடியுது பாருங்கள். நம்ம நல்லா தான் இருக்குது அப்படின்னு விடாமல் அப்பப்போ நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா தேஜஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த ஸ்டெப் போஸ் நல்லா ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக அந்த ஸ்டெப் பண்ணணும். ஃபஸ்ட்டாக நான் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மாஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி ஃபேஸில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒட்டிக்கோங்க. ஏன்னா சாஃப்டான டவல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக அடுத்த ஸ்டெப் நம்ம மேக்ஸிமம் இதை நான் சொல்ல மாட்டேன், வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி ஃபேஸ் நல்லா ஒத்தி எடுங்கன்னு சொல்லுவேன். பட் இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதில் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் பிடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக பிடிக்கக்கூடாது. 2 மினிட்ஸ் மட்டும் பிடிச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வேற ஒரு நார்மல் பவுலில் மாற்றிட்டு கையில் பிடிக்கிற மாதிரி ஃபேஸ் கிட்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊதி ஊதி நீங்கள் வந்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க போதும். ஸ்டெப் பண்ணும்போதே செம்ம ரிசல்ட் இருக்கும் அந்த ஸ்டீம் பண்ணும்போதே. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக அது வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப நேரம் பண்ணாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. எப்போதுமே 4 days once மட்டும் தான் பண்ணணும். இடையிலலாம் அடிக்கடி நல்லா இருக்குங்கிறதுக்காக அடிக்கடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். இந்த ஸ்க்ரப்பிங் வந்து பார்த்து டீப்பாக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக ரெடி பண்ணதுங்க. செம்மையாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். நிறைய வந்து ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் இதில் வந்து இருக்குது. பட் ரொம்ப ஜென்டிலாகவே ஸ்க்ரப் பண்ணும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இது இருக்கும். நம்மளோட ஸ்க்ரப்பை நல்ல சர்க்குலர் மோஷன் அப்படியே அப்ளை பண்ணி மொத்தமாக ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. குட்டி குட்டியாக கை வச்சு சர்க்குலர் மோஷனில் மேல் நோக்கி தான் ஸ்க்ரப்பு பேக் எல்லாமே போடணும். லிப்ஸில், கண்ணை சுற்றி, மூக்கு மேலே, அந்த சென்டரில் இங்கெல்லாம் நிறைய இருக்கும் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகுறது, டெட் செல்ஸ் எல்லாமே. அண்ட் தென் லிப்ஸில், நெக்கில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கு எப்படி பண்ணுறது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு ஃபுல் பாடி நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். அவளி அன்னைக்கு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். 5 to 7 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். வாஷ் பண்ண உடனே நீங்கள் பார்க்கணும் வேறு லெவலில் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். சூப்பர் பிரைட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன் ஸ்டெப் 3. நம்ம ஸ்டெப் 1க்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது தான் ஸ்டெப் 3க்கு க்ளோவிங் பேக்காக யூஸ் பண்ண போகிறோம். கிளென்சிங்க்கும் அதான் யூஸ் பண்ணோம், க்ளோவிங்க்கும் அதான் யூஸ் பண்ணுறோம். அது 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தோம். இது நல்ல ஒரு அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அதை திக் லேயராக பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பிஃபோர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பிரைட், அவ்வளோ ஒரு க்ளோ கொடுத்துருக்கும். நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம ஃபேஷியல் பார்லரில் ஒரு கெமிக்கல் ஃபேஷியல் பண்ணாலும் ஸ்கின்னை கெடுத்துக்கிட்டு, பட் இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கவே கொடுக்காது. நிறைய பேர் வந்து ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸில் ரிசல்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு சில பேர் இப்போவும் நம்புறதில்ல. ஆனால் அதை விட ஒரு ஹெல்த்தி, அதை விட சூப்பராக ரிசல்ட் கொடுக்கறது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்டை 1 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கிட்ட மறக்காமல் ஆஃபரில் புக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.